இப்போ சிலிண்டர் நியூஸ் தான் வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து நடந்த இன்சிடென்ட் தான் இது. நேத்து நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அதனால என் வீட்ல நான் சமைக்க இல்ல. நேத்து நைட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நைட் டிஃபன் செய்யலான்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து லைட்டா ஸ்மெல் வந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ரெகுலேட்டர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சா சிலிண்டர் காலி. என்னன்னா, நான் இந்த சிலிண்டர் வந்து எப்போ போட்டேன்னா, ஜனவரி 13 போட்டது. இப்போ வந்து மார்ச் 10. அதனால என்னோட சிலிண்டர் காலி. ஓகே 2 மாசம் தான் என் சிலிண்டர் வரும். அதே மாரி எனக்கு கரெக்ட்டா வந்துடுச்சு. ஆனா, நான் வந்து ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி சிலிண்டர் புக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, என்னோட சிலிண்டர் எப்போ காலியாகும்னு தெரியாது. அப்ப நம்ம யார்கிட்ட கேட்கறது? அதனால வந்து உஷாரா சிலிண்டரும் புக் பண்ணிட்டேன். அப்ப வந்து பழைய ரேட்ல தான் இருந்துச்சு. ரூ. 860 இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுல தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ என்னன்னா, சிலிண்டர் வந்து கரெக்ட்டா நியூஸ் வரப்ப எனக்கு காலியாயிருக்கு. இந்த மாரி எத்தன பேர் வீட்ல காலியாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, சிலிண்டர் வந்து அ இப்போ வந்து தேவை இருக்கு. நெறைய பேருக்கு தேவை இருக்குதாம். அதனால எல்லாருமே புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வாரத்துக்குள்ள சிலிண்டர் தான் கையிருப்புல இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல நான் பார்த்தேன். ஸோ அதனால புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னால இப்போ புக் பண்ண முடியாது. ஏன்னா நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். இப்போ வந்து 25 டேஸ்க்கு ஒன் டைம் தான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நியூஸ்லயே போட்டுட்டாங்க. நானும் மிஸ் கால் குடுத்து பார்த்தேன். ஏன்னா நம்மளும் வந்து நடுத்தர ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். நம்மகிட்டயும் காசு கிடையாது. இப்போ விலை ஏத்திட்டாங்கன்னா நம்மளால வாங்க முடியாது. அதனால நானும் ட்ரை பண்ணேன். பட் என்னால புக் பண்ண முடியல. அதனால புக் பண்ண முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. விலை எப்போ ஏறும், விலை எப்போ குறையும் நமக்கு தெரியாது. எப்போ அந்த போர் முடியும், எல்லாம் முடியும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாகிஸ்தான்ல வந்து பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு அந்த நியூஸை நான் பார்த்தேன். ஸோ அதனால எல்லாருமே வந்து சேஃபா இருந்துக்கோங்க.